அப்படின்னா, அப்பா செத்து போனார், இயற்கை எழுதினார். அம்மா செத்து போனார், இயற்கை எழுதினார். ஏன் ஊறுகாய் இயற்கை எழுத மாட்டேங்குது? உப்பு போட்டு விட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லையே. அப்போ இப்ப மரத்துல இருந்து உள்ள பழம் 4வது நாள் மண்ணோட மண்ணா ஆயிடுது. ஆனா ஊறுகாய் 1 வருஷம் நாள் பாக்கெட் உள்ள அப்படியே இருக்க. உப்பு போட்டுட்டாங்க. உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது. நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நுண்ணா மாத்தணும். அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு. அப்பா செத்து போனாரு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தகவல் போயிடுச்சு. வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்குள்ள இந்த உடம்பு ஒப்புது இல்ல, நுண்ணுயிருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்ல. அப்புறம் இயற்கை எழுதினாரு. அப்ப அந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டீங்கன்னா இயற்கையை சுத்தமா அழிச்சு தள்ளிடலாம். அப்ப இது மண்டபுல ஒன்னதையும் உப்பு வேற எங்க உயிரை கொள்ளுதுன்னு யோசிச்சேன். மீனை பிடிச்சி தடவி வைக்கிறாங்க, கருவாடு வருஷம் முழுக்க வச்சு திங்கிறாங்க. ஆடு அறுத்து தின்ன பிறகு மிச்சர்களை உப்பை தடவி கயத்துல ஒத்து தொங்க விடுறான், உப்பு பண்ணா வருஷம் முழுக்க வச்சு திங்கிறான், உயிரை கொண்டுடுது. அப்படின்னா மூட்டை மூட்டையா லாரியா யூரியா டிஏபி பொட்டாசு எல்லாத்தையும் கொண்டு நம்ம மண்ணில் கொட்டினாங்களே, நம்ம மண்ணெல்லாம் இப்ப உப்பு கண்டமும் கருவாடாவும் இருக்குன்னு நினைச்சாங்க. அப்பதான் இந்த தாடி என்னமே எடுக்கிறதுலேன்னு முடிவு பண்ணேன். அறிவு இங்க இருக்குது, அறிவு காலேஜில் கிடையாது, புத்தகத்துல கிடையாது. நம்ம அக்ரேஜ காலேஜில் நாங்கள் படிக்கும்போது கடைசி வருஷம் எங்களை சோதல் பண்ணல பரீட்சையில தேர்ச்சி இவனுக்கு மார்க் போடுறதா இல்லையானு கையில் ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. அதை நாங்க சோதிச்சு இது என்ன உப்புன்னு கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு கொடுக்கறதே அப்படிதான் கொடுப்பான், வாட் சால்ட்னு கண்டுபிடின்னு தான் கொடுப்பான். ஆனா உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தானே, விவசாயிட்டு கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தாயா, அக்ரிகல்ச்சர் காலேஜில் சால்ட்னு சொல்லி கையில் கொடுத்தாயா. அந்த உப்பை மண்ணில் போட்டு அங்கே உப்புல இருக்கிற மண்ணில் இருக்கிற உயிரெல்லாம் இல்லாமல் பண்ணாங்க, அந்த மண்புழெல்லாம் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபெர்டிலைசர் எல்லாம் வித்துது. இப்ப இது மறுபடியும் சொல்லுங்க, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வம் எல்லாம் உண்டு. சரிதானா? உண்மை சொல்லுவார்க்கோ ஒன்னும் இல்லை, உழுது உயிர்த்து அறுப்பார்க்கு உணவில்லை. அந்த அந்த பழைய அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துருக்கு. என்ன சுதந்திரத்தை காத்த சுவாசிச்சு பார்க்கல. நம்ம இந்திய விவசாயிகள் சுதந்திர காத்த சுவாசிச்சு பார்க்கல. நான் வேளாண் துறையில 6 வருஷம் வேலை பார்த்து வெளியில வந்தேன் பாருங்க. அன்னைக்கு திருநெல்வேலியில மீட்டிங் நடக்குதுங்கய்யா, 69. அன்னைக்கு துணை டைரக்டரா இருந்தான், பின்னாடி அவன் டைரக்டரா வந்தான், வெங்கட்ராமன் பேரு. அப்புறம் அவன் அமெரிக்காவுக்கு போனான், வேர்ல்டு பேங்க்ல வேலை பார்த்தான். அங்கேருந்து திரும்பி மறுபடியும் இங்க பிளானிங் கமிஷன்ல உட்கார்ந்தான். எல்லாமா சேர்ந்து அழிச்சதுலாம் அவங்க தான் அழிச்சாங்க. ஆனா அந்த ஆளு எங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல விவசாய பொறுத்தவரையிலும் அவ்வளவு பிரியமா இருப்பான், அவ்வளவு நல்லா பேசுவான், நல்ல பேச்சாளர். அவன் கையில ஒரு நாத்து வச்சிருக்கான், 5-8 நாத்து வச்சிருக்கான். மேல எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு இலைக்கு கீழே அந்த பேர் இருக்குது. அப்ப அந்த ஆள் சொன்னா, இங்க பாரு, மாடு நிறைய பால் கறக்கணும்னா வாய் வளமா இருக்கணும்னு சொல்லுவான். மாடு நிறைய சாப்பிட்டதுன்னா அது ரத்தமா மாறும், ரத்தம் பாலா மாறும். அப்ப மாடு நிறைய பால் கறக்கணும்னா வாய் வளம் இருக்கணும். அப்ப இந்த நெல் இருக்குத, இது நிறைய ரசாயன உரத்தை சாப்பிடும், அது நிறைய நல்லா மாத்தும்னு சொன்னோம். அப்ப இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன? ஹை ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஸ்டீல். இப்ப நம்ம நெல்லுகள் இருந்தது, பழைய நெல் ரகங்கள், அது எங்க அப்பா உள்ள போனாருன்னா வெளில தெரிய மாட்டாரு, தோளோ இடத்துக்கு வைக்கலாம், அது மேல காத்துன்னு இருக்கும். அப்ப அது அவனுடைய ஃபெர்டிலைசரை போட்டது சாஞ்சிருச்சு. ஒன்னே சொல்லிட்டான், உன் நெல் மோசம்னு சொல்றான். ஏன் நெல் மோசம்னா யூரியா திங்க மாட்டேங்குதுன்னா, அவன் யூரியா விற்கிறதுக்காக வந்தவன். 1952 இங்க முதல் எலெக்ஷன் வருது. அப்பவே ஃபோர்டு ஃபவுண்டேஷன் வந்துட்டான், அவன் மோட்டார் கம்பெனிக்காரன். ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் வந்துட்டான், அவன் எண்ணெய் விற்கிறவன், பெட்ரோல் கம்பெனிக்காரன். பெட்ரோல் கம்பெனிக்காரனுக்கும் மோட்டார் விற்கிறவனுக்கும் இங்க இருக்கவன் திங்கறதுன்னா அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட். ஆனா நமக்குலாம் தெரியாதுயா, அந்த இளமையில இவ்வளவு பெரிய சூதுவாதெல்லாம் இருக்கும்னு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ்க்கு எல்லாம் ஒருத்தருமே தெரியாது. இன்னைக்கு